MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க ஜஸ்ட் ₹1 per minute. Visit angloenglish.com. Lakshmi Krishna Natural Weight Loss Powder, 100% organic, no side effect. Link in description. நம்ம தப்பு பண்ணிட்டுமே, இது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றது கூட ஒண்ணு இருக்கலாம்ல. அருண் வந்து கடைசி வரைக்கும் சவுண்டு கூட வரட்டும், ஆனா மஞ்சரி வரக்கூடாதுன்றதுல வந்து போராடி பாயிண்ட் வாங்குறது வேற, மத்தவங்க பாயிண்ட்டுக்காக உட்காந்து இவர் விளையாடுறாரு. அதனால இவருக்கு நான் சொன்னேன், இப்ப என்ன பண்ணுன்ற, உனக்கு உட்காந்து 1 மணி நேரம்லாம் விளக்கிட்டு இருக்க முடியாது. ஒருத்தவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும் போது அந்த போட்டோவை தூக்குறது என்னோட கேம் பிளே. தீபக் கேஞ்சி சொல்றாரு, சார் விழுந்த பிறகு நடந்துச்சுன்னு நினைச்சேன் சார், விழுறதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா தப்பு சார். வேலிடான ஒரு பாயிண்ட் தானே, அவங்களுமே ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க, சேர்த்துக்க வேண்டியதானே. அந்த நேரத்துல கேம்க்கு ரெஃபரியா நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் தானே, எப்படி எடுத்த போட்டோவை நீங்க ஒட்டுவீங்க? பவித்ரா வந்து ஒரு இதுக்குமே கரெக்டா யோசிக்காம பயப்படாம பதில் கொடுத்தது வந்து நல்லா இருக்கும். அந்த ஆடியன்ஸ் எல்லாம் அவருக்கா கத்தும் போது அவர் அவ்வளவு ஜோஷ் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது தான். டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளவு நேரம் அது தோணல சார். இல்ல சார். Hello all, welcome to BB Egg vs Abhi Roast. Hello Abhi. ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து டே 91, ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற தருணம் வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த சாட்டர்டே நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த ஃபினாலே டேக்கு வந்து இன்னொரு 14 days தான் இருக்கு. 14th டே வந்து ஃபைனல்ஸ். ஸோ யார் டாப் 5, டாப் 3, டாப் 2 இதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் வந்து கமிங் வீக் வந்து பணப்பெட்டி உள்ள போகுது. அது யார் வந்து சூப்பரா கேம்பிள் பண்ணி எடுக்க போறானே தெரியல. டக்குன்னு எதிர்பார்க்காதவங்க கூட எடுக்கலாம், இல்ல ஆல்ரெடி இவங்க தான் எடுப்பாங்கப்பா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நினைச்சவங்களும் எடுக்கலாம், பார்க்கலாம். இல்ல இந்த டாப் 5 நம்ம ஒண்ணு கணக்கு வச்சிருப்போம்ல, வெளியிலயும் ஆடியன்ஸ் ஓட் போட்டு அவங்களை இத்தனை நாள் கூட்டிட்டு வந்தவங்களும் சொல்ல முடியாது, அந்த பணப்பெட்டியை எடுக்கலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். நேற்று கேட்டிருந்தீங்க சிங்கிள் எவிக்ஷனா டபுளான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் முன்னாடி சிங்கிள் இருந்தேன், அப்புறம் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு. ஸோ டபுள் எவிக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ரைடே எபிசோட்ல வந்து மறுபடியும் இந்த சாப்பாடுக்காக பிரச்சனை வந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சவுண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சிருக்கலாம் ஃபுட்டுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா அவங்க தானே இன்சார்ஜ். ஏன்னா ஆல்ரெடி பிரெட்டுக்காக முத்து நேற்று ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கு. மறுபடியும் அதே மாதிரி ரிலேட்டடான ஒரு விஷயம் அடுத்த நாள் வரும்போது யாருக்கா இருந்தாலும் அது அப்செட் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்துல லைட்டா கவனம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்ப அதிகமான ஆட்களும் இல்லை, 20 பேரோ 15 பேரோ 18 பேரோ கிடையாது, இவங்க 10 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 10 பேருக்கு பார்த்து யார் நான்வெஜ் யார் வெஜ்ஜு என்ன பண்றோம் கணக்கு அதெல்லாம் பார்த்துருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் அந்த கான்வர்சேஷன். நான் அதை அப்படிதான் பாக்குறேன். ஸோ முத்து மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க மேல தப்பு இருக்கணும். சவுண்டு ஏத்துக்கிட்டு கடைசியில நான் ஃபாஸ்டிங் பண்ணிடுறேன் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு அவங்க அதை என்னால எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம கவனம் குறைவால ஒருத்தர் ஃபாஸ்டிங் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்றதையுமே ஓகே ஃபைன், அதை மிஸ்டேக் பண்ணாம இருந்திருக்கலாம். ஏன்னா அது நிறைய இந்த சாப்பாடு விஷயத்துக்கு தானே ஏகப்பட்ட பிரச்சனைங்க வருது. ஸோ இதை தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆசைப்பட்டு இந்த ஸ்டோர் மேனேஜரை எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு உள்ள வந்திருக்காங்க. கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இந்த இதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம், வெல்லாவே சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் ஏன் சவுண்ட் அழுதாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவங்க அழுதப்ப அது எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்க? இல்லங்க, அவங்க ஒரு பதவியில இருக்காங்கல்ல. இன்னைக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஆனா பரவாயில்ல. ஆல்ரெடி ஒரு நாள் முன்னாடி தானே முத்து வந்து இந்த பிரெட்ன்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. சோ அடுத்த நாள் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கலாம் அப்படின்றதுதான். சோ அலர்ட்டா இல்ல, யோசிக்கலன்றாங்க, பண்ணலன்றாங்க. யோசிச்சிருக்கலாம், மேபி கேமோட ப்ரெஷர்லயோ எதுலயும் விட்டுருக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா, அந்த பதவியில இருக்கும்போது கவனம் இருக்கணும், இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்ல. சோ மேபி அந்த ஒரு கில்ட், என்னால ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்குன்னு சொல்றாங்களே, நம்ம கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டுமே, இது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றது கூட ஒண்ணு இருக்கலாம்ல. அண்ட் 24 ஹவர்ஸ்ல பார்த்தப்பவுமே அங்க பிரியாணி செய்யறாங்க, சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடாம, இல்ல எனக்கு வேண்டாம் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அது வேற தெரியல, ஆனா சாப்பிட்டுருப்பாங்கல்ல மேம். அதெல்லாம் சாப்பிட்டுருவாங்க. அங்க இருக்கிறவங்களே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இல்ல, சாப்பாடு விஷயம் தானே, சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய ஒத்துமையா இருக்கும் அந்த வீட்டுல நிறைய பேருக்கு. சோ அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நேரம் பொறுத்து முத்துவே வந்து சரி விடு, ஏன் சவுண்ட் சாப்பிடாம இருக்க, வா நானும் சாப்பிடுறேன் நீயும் சாப்பிடலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சினாரியோ தான் நடந்திருக்கும். அண்ட் நம்மளோட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் வந்தாரு. வந்த உடனே ஒரு கேள்வி, உங்களுக்கு டிடிஎஃப் கிடைக்கலாம் பரவாயில்ல, யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாரு. ராணுவ எடுத்த உடனே வந்து அவர் எப்பயும் போல அவுட் ஆஃப் த மைண்ட், அவர் வந்து வேற மாதிரி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வேற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. சோ ஒவ்வொருத்தர் பத்தி சொல்லும் போது அதெல்லாம் நீங்க எப்படி மேம் பாத்தீங்க?
பொதுவான லைஃப்ல என்ன, இப்ப எனக்கு கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கோ இல்ல என் தம்பிக்கோ எங்க அப்பா அம்மாக்கோ என் கணவனுக்கோ யாருக்கோ வரட்டும். ஆனா இந்த நபருக்கு போக கூடாது அப்படின்னு ரியல் லைஃப்ல ஒண்ணு இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இந்த வீட்ல வந்து அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் தனக்காக போராடுவாங்க, தனக்கு வாய்ப்புகள் கம்மி குறைவு, இனிமே தேராது அப்படின்னும் போது தன் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது பிடிச்சவங்களுக்கு போட்டோம். ஆனா இந்த நபருக்கு போக கூடாது, ஏன்னா இந்த நபர் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றது ஒண்ணு இருக்கும்ல. சோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே சொன்னாங்க அப்படின்றது. ஒரு கட்டத்துக்கு மேல எஸ் ரயான் தான் வரக்கூடாது அப்படின்றது வந்து எல்லாரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. பட் அருண் வந்து கடைசி வரைக்கும் சவுண்டு கூட வரட்டும், ஆனா மஞ்சரி வரக்கூடாதுன்றதுல வந்து ரொம்ப இதுவா இருந்திருக்காரு. ஏன்னா ஒரு கருத்து வேறுபாடு எல்லாமே இருந்திருக்கு. மேபி அது அவருக்கு மனசுல இருந்திருக்கலாம். இவங்க 2 பேர் கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யா வரட்டும், ஏன்னா 2 பேருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே பாயிண்ட்ஸ்ல தான் இருந்தாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மஞ்சரி வேண்டாம், சௌந்தர்யா இருக்கட்டும் அப்படின்னு அவரு நினைச்சிருக்காரு. முத்துக்குமரனுக்குமே வந்து போட்டி இல்ல, ரயான் வந்து ஃபாஸ்டா இருக்காரு, கேம்ல வந்து பயங்கரமா லீட் எடுத்துட்டாரு, ஒரு கேம் வச்சு செஞ்சுட்டாரு எல்லாரையுமே. அதனால அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா ரயான் போக கூடாது, நம்மளுக்கு வந்து அப்புறம் வந்தவன் என்ன உட்காந்து இவ்வளவு நாட்டாம பண்றது, நம்ம இது பண்ணக்கூடாது. அப்புறம் சௌந்தர்யா ராணுவ சொன்னாங்க, போராடி பாயிண்ட் வாங்குறது வேற, மத்தவங்க பாயிண்ட்டுக்காக உட்காந்து இவர் விளையாடுறாரு, அதனால இவருக்கு டிடிஎஃபே வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. மஞ்சரியும் அந்த ரீசன் தான் சொன்னாங்க. சோ நிறைய பேர் தீபக் எல்லாம் சொன்னாரு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இது ரயானோட டார்கெட் கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு ரயான் டார்கெட் ஆனா அப்படின்றது வந்து வந்தது. இது ஒரு சில இடத்துல பார்க்கும்போது இது ஓகே ஃபைன், இது கேம் இப்படிதானே இருக்கணும், விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் இந்த வீட்டுல சொல்றாங்கல்ல. சோ ஓகே இது ஃபைனா தான் இருந்தது. அதுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஆச்சு, சவுண்டுக்கோ ராணுவக்கோ நீ எப்படி சொல்லுவ பண்ணுவேன்ட்டு. சவுண்டுக்காக சவுண்ட் சொன்ன பாயிண்ட் வேலிடா இருந்திருக்கலாம், அதனாலதான் வந்து வேலிடாவும் இருந்துச்சு. அதுக்காக தான் மத்தவங்க எல்லாருமே அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ இந்த இடத்துல பண்ணடா, ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம், பண்ணலாம், அது எப்படி நீ சொல்லுவேன்னா உடனே அதுக்கு சவுண்ட் கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன் இப்ப என்ன பண்ணுன்ற, உனக்கு உட்காந்து 1 மணி நேரம்லாம் விளக்கிட்டு இருக்க முடியாது, பண்ண முடியாது, இது எனக்கு தோணுது நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க. ராணவால நம்மளோட அருண்மே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதியே இல்ல நான் ஃபர்ஸ்ட் அவர் எழுப்பினதால நீங்களும் தப்பா சொல்றீங்க உட்காருங்க அப்படின்னு. ஏன்னா டைரக்டா அருண் வந்து பாயிண்ட்டுக்கே வரலையே. இல்ல சார் ஃபர்ஸ்ட் நான் இப்படி நினைச்சா, அது அப்புறம் நினைச்சா, அப்புறம் இவங்க நினைச்சா, அப்புறம் நினைச்சேன். நான் கேட்டது என்னங்க, யார் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, சரி அருண் உட்காருங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கேட்டோம்ல அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் போல இருக்குது அப்படின்னு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து அப்போ அருண் நினைச்சு தெளிவாவே இல்ல சார் எனக்கு மஞ்சரி தான் வரக்கூடாது இருந்தது. ஏன்னா ராணுவ வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, ஆல்மோஸ்ட் நிறைய வாரங்கள் இந்த வீட்டுல இருந்திருக்காரு, இன்னும் அந்த சாட்டர்டே சண்டே கிளாரிட்டியாவே அவர் பதில் கொடுக்கவே அவர் வரவே இல்லை. அவர் அந்த ஒரு விஷயமே அவர் லேர்ன் பண்ணிக்கல. மத்த விஷயத்துல எல்லாம் அவ்வளவு ப்ராசஸ் பண்ணாரு அந்த வீட்டுல கண்டஸ்டன்ஸோட. ஏன் வீக்கெண்ட் அந்த 2 எபிசோடுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லையா, அந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா நடக்கிற அந்த வாரம் ஃபுல்லா நடக்கிறது வந்து அட்ரஸ் பண்றது அந்த வீக்கெண்ட்ஸ் தான். அந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் எனக்கு மைனஸ்லயே போயிட்டு இருக்கு, நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், அது என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றது மேபி யோசிச்சிருக்கலாம். பட் அதுக்கான ஃபுல் முயற்சி போடல அப்படின்னு தான் தோணுது. ஸோ அது ஒரு ஃபெயிலியர் ராணுவ சைட்ல இருந்து நான் பாக்குறேன். சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அலையன்ஸ் போட்டு விளையாடணும்னு ஃபர்ஸ்ட் யார் வந்து முடிவு பண்ணீங்க அப்படின்னு உடனே நம்ம ஜாக்கும் முத்துவும் வந்து கை தூக்குறாங்க. சோ ஆனா நான் பார்த்த வரைக்குமே முத்து தான் நினைச்சா, அதுக்கு முன்னாடி ஜாக் வந்து சொல்லி இருந்திருக்காங்க அலையன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. இல்லங்க எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒருவேளை கூட்டா இருந்தாதான் நமக்கு ஈஸியா கிடைக்கும் போல இருக்கு, தனித்தனியா இருந்தா ரொம்ப இதுவா இருக்கு அப்படி இப்படின்லாம் நினைச்சு ஒண்ணு பண்ணாங்க. அதனாலதான் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட்டு சேர்ந்ததுல விருப்பம் கிடையாது. பட் ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டு சேர்ந்தாதான் விளையாட முடியும்னு ஒரு கட்டம் வரும்போது விளையாடிதான் ஆகணும். அதனால அவங்க விளையாடி இருக்காங்க. பட் முத்து எல்லாம் வந்து நீங்க எந்த கேம் கொடுத்தாலுமே அவர் பயங்கரமா அவர் பிக் பாஸ் கேமையும் ஆராய்ஞ்சு அவர் புதுசா ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறைய விஷயம் போட்டு இது இப்படி நடந்தா இப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லைன்னா இப்படி பண்ணலாம், பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வரைக்கும் திட்டத்தை போடுவார் முத்து. அது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. முத்துவோ ஜாக்லினோ போட்டாங்க அப்படின்னு இப்ப பவித்ராவோ சவுண்டோ யாராவது புதுசா வந்து அலைன்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னாதான் நம்ம ஆச்சரியப்பட்டேன். தவிர்த்து ஜாக்லினும் முத்துக்குமரனும் இந்த கேமுக்காக என்னெல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்ஜா பண்ண முடியுமோ 4 சைடா யோசிச்சு ஒரு விஷயம் தானே. சோ அததான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்தந்த அருண் அவங்க எல்லாம் கூட அலைன்ஸ் போட்டு நிறைய விளையாடினாங்கல்ல. அண்ட் மெயினா நான் இதை சொல்லியே அவனும் பவித்ராவோட இஷ்யூ மறுபடியும் எடுத்து ஒட்டி இருக்காரு. அதுக்கு மஞ்சரி சப்போர்ட் பண்ணிருக்காங்க, தீபக் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, ஜாக்லின் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்ன எக்ஸாக்டான விஷயம் தெரியாம பிளைண்டா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை உடனே அவங்க வந்து உள்ள சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பயங்கரமான ஒரு டாப் நாச் குவாலிட்டியான ஆன்சர்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலா பவித்ரா நான் ஃபர்ஸ்ட் அலைன்ஸ்ல போனேன், எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு செட் ஆகல, நான் வெளியில வந்துட்டேன். என்னோட கேம் பிளே ஒருத்தவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகும் போது அந்த போட்டோவை தூக்குறது என்னோட கேம் பிளே, அதை வந்து தப்பு, நீங்க நியாயமா விளையாடலையா, முதுகுல குத்திட்டீங்க, அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்றாரு. அதுக்கு முத்துக்குமரன் கொடுத்த பதில் என்ன, சரி எப்பயுமே வாரமா நாங்க ஃபாலோ பண்றது, இங்க யாருக்காவது இன்ஜூரியோ இல்ல ஒரு ஆர்குமெண்டோ வந்துச்சுன்னா பாஸ்னா
அந்த இடத்துல பண்ணக்கூடாது. நான் பாஸ் சொல்லி அவங்க பண்ணாங்க சார். அந்த இடத்துல அருணுக்கும் விஷாலுக்கும் அந்த அது ஒரு கேம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. பிசிக்கலா ஒரு கேம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அவங்க போய் விழுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா பவித்ரா எடுத்துட்டு இருக்காங்க. விழுந்த போது பவித்ரா எடுக்கல. அதுதான் கிளாரிட்டி இன்னைக்கு கொண்டு வந்தார் சேது. சூப்பரான ஒரு கிளாரிட்டி. அது எல்லாருக்குமே தெரியணும் அந்த வீட்ல. ஏன்னா சப்போர்ட் பண்ணாங்கல்ல, என்ன ஏதுன்னே தெரியாம பிளைண்டா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது வேலிடா இருக்கணும்ல. சோ ஹோல்டு அப்படின்ற ஒரு வார்த்தையே எனக்கு கேட்கலன்னு பவித்ரா சொன்னதை வந்து எஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது அந்த மாதிரி கிடையாது. அவர் சேது அவர்களும் அதுதான் சொல்ல வந்தார். எடுத்த அவுட் அவர் எப்படி ஒட்டுவார்? தீபக் ஏஞ்சி சொல்றாரு, சார் விழுந்த பிறகு நடந்துச்சுன்னு நினைச்சேன் சார். விழுறதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா தப்பு சார் அது. அப்ப ஏதோ வந்தப்பட்டவங்களுக்கு ஒண்ணு நடக்கும் போது உள்ள வந்து ஒண்ணு பண்ணிடுறீங்க. அங்க ஒருத்தர் பலி ஆயிடுறாங்க, பேச்சு வாங்குறாங்க, எவ்வளவு பேச்சு நடக்குது. அதுக்கு உடனே நீ பண்ணது தப்பு பவித்ரான்னு ஜாக்லின் சொல்றது, மஞ்சரி சொல்றது. அப்ப எப்படிதாங்க கேம் விளையாடுறது? சுத்தி இவ்வளவு பேர் ரவுண்டு கட்டிட்டு அந்த பொண்ணு எப்படி விளையாடும்? அதே மாதிரி இவரு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வேற ஒரு பதில் கொடுத்ததுதான் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன். எப்பயுமே யோசிக்கிறத பேசுறவரு கேம் வந்த உடனே அதுக்கு உடனே தெளிவா அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுக்கறது, கேம் ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ் எதுவா இருந்தாலும் பண்ற முத்துக்குமரன் இன்னைக்கு என்ன புதுசா ஒரு கேள்வி கேட்டா வேற ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்க? பாத்தீங்களா? எல்லாமே பண்ணி முடிஞ்ச உடனே சார் அப்படி நடந்திருந்தா நான் தான் சார் தப்பு. நான் என்ன கேக்குறேன், பின்னாடியே வந்து போட்டோ எடுத்தா கூட என்னங்க முதுகுல குத்துற, தலையில குத்துற, காலுல குத்துற, கையில குத்துறன்ட்டு எனக்கு புரியலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா, அருணும் விஷாலும் கீழே விழுறதுக்கு முன்னாடி, இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பவித்ரா போட்டோ எடுத்தாங்கன்னா அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு அந்த போட்டோவை மறுபடியும் திருப்பி ஒட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது நம்ம வீட்டுல ஹோல்டுன்னு சொன்ன பிறகு நம்ம விளையாடக்கூடாது, நீங்க எப்படி விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவருக்கு சாதகமா அந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. ஆமா மேம், இதேதான் வந்து மஞ்சரிக்கு நடந்தப்பவுமே சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அந்த நெருப்பு குழி டாஸ்க் நடந்ததுல, அதுல ஏன் நீ என்ன சேர்த்துக்கல, நீ என்ன சேர்த்துட்டு இருந்திருக்கலாமேன்னு சொல்லி மஞ்சரி அந்த கொஸ்டின் பண்ணதுமே இன்னைக்கு அவர் வந்து பேசினாரு. வேலிடான ஒரு பாயிண்ட் தானே, அவங்களுமே ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க, சேர்த்துக்க வேண்டியதானே அந்த நேரத்துல. புரியுதா உங்களுக்கு? அது கேட்டா என் கேம் என் இஷ்டம், இவர் எல்லாமே பேச்சிலேயே ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு ஒண்ணு வச்சிருக்காருங்க. அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலா அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மஞ்சரி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? மஞ்சரியை சேர்த்திருக்கலாம்ல கூட்டுல. அண்ட் பவித்ரா அது நான் அப்படி பண்ணியிருந்தா சாரின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு அது அக்செப்டபிள் கிடையாது. அவர் வாண்டடா தான் பண்ணிட்டு இப்ப வந்து அது சபையில பெரிய இஷ்யூவா போகுது, இப்ப மன்னிப்பு கேட்கணும், அதுதான் நாகரிகம்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பவித்ரா எடுத்துட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் ஹோல்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டார். சூப்பரா ஒரு கேட்டார் பாருங்க, நீங்க ரெஃப்ரியா, நீங்க கேம்க்கு ரெஃப்ரியா, நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் தானே, எப்படி எடுத்த போட்டோவை நீங்க ஒட்டுவீங்க? தவறு தானே அது. பிக் பாஸ் சொல்லணும், அது கணக்குல கிடையாது, எடுத்து ஒட்டுங்க முத்துக்குமரன்னா அது ஸ்டோரி வேற. இதுவும் கேட்டார் பாருங்க சேது அவர்கள், உங்களுக்கு என்னங்க பிக் பாஸ் வந்து சொன்னாதான் அது தவறு சரி நீங்க பண்ணுவீங்களா, இல்லைன்னா நீங்க பண்ண மாட்டீங்களான்னு கேட்டார் பாருங்க ஒரு கேள்வி. பவித்ரா வந்து ஒரு இதுக்குமே ரொம்ப கரெக்டா யோசிக்காம பயப்படாம பதில் கொடுத்தது வந்து நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு நியாயத்துக்காக இவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இங்க இருந்து. சோ அதுக்கு அவங்க கரெக்டான தெளிவா பதில் கொடுத்தாதானே அதுக்கான நியாயம் கிடைக்கும். சோ வந்து அந்த ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா. சோ இதுக்கப்புறமா இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷால கூப்பிட்டு முத்து பேசுறப்ப ஜாக்கையும் மஞ்சரியும் தான் சொல்ற மாதிரி இருக்கு. என் கூட இருந்து எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா முத்துதான்னு சொல்லிட்டு கை காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. சோ அதை நீங்க பாக்கும்போது எப்படி வந்தது? இந்த கர்மத்துக்கு தான் கூட்டு சேராதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்ற. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்களே, எனக்கு ஜாக்க பிடிக்கல, ஜாக்க பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் பேசுறேன்ட்டு. கடந்த வாரங்கள்ல ஜாக்க வந்து பயங்கரமா தலையில தூக்கி வச்சுலாம் நான் கொண்டாடி இருக்கேன். அவங்க கேம், அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து. அப்ப தெரியலீங்களாங்க? அப்ப ஜாக்க பத்தி நான் புகழும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஜாக் ஒரு விஷயம் பண்றாங்க, அது என் கண்ணுக்கு வந்து திசை மாறி ஒரு விஷயம் நடக்குது, இது பண்ணிருக்க வேணாம், ஜாக் இப்படி பண்றாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுல இப்படி எல்லாம் பண்ணும்போது தோணுதுன்றது என்னோட ஒப்பீனியன். அதுதான் எனக்கு புரியல. இந்த பிஆர் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்க எது பண்ணாலுமே புகழ்ந்துகிட்டே இருக்கணும், குறையே சொல்லக்கூடாது. அதுக்கு நான் ரிவ்யூ பண்றதை விட்டுட்டு வீட்டுல சும்மா உட்காரலாமே, ரிவ்யூ எதுக்கு பண்றேன்? அவங்க பிளஸ் பண்ணதையும் நான் சொல்லணும், மைனஸ் பண்றதையும் சொல்லணும். அவங்க குழப்பி ஏதாவது ஒரு விஷயம் திசை மாறி போறாங்க, அதனால பிரச்சனை வருதுன்னா அதையும் எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லணும். சோ என்னோட வேலையை நான் கரெக்டா பாக்குறேன்னு தான் அர்த்தம். நேத்து நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும்ட்டு. இன்னைக்கு முத்துக்குமரன் யார் சொல்றாரு, ஏதாவது நடந்துச்சுன்னா முத்துக்குமரனை கை காமிச்சு விட்டுறாங்க அப்படின்ட்டு. இதுக்குதான் தேவையில்லாத அன்வான்ட் அட்டாச்மெண்ட்ஸோ எதுவுமே வேணாம், உங்க கேம பலாடுங்க அப்படின்னு சொல்றது. ஜாக் கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாரு நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கு உடனே எனக்கு வந்து மஞ்சரி சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். எதுக்கு நியூ இயர் விஷஸ் எல்லாம் கொடுத்து புது ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாங்களே அதுக்கான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு நோஸ்கட் மாதிரி தான் இருந்தது எனக்கு. அததாங்க சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க போய் லாக் ஆயிடுறாங்க, அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க.
அது கரெக்டான ஒரு லைன்ல போக மாட்டேங்குதுன்றதுதான் இன்டைரக்டா அவர் கலாச்சிருப்பாரோன்னு எனக்கு பர்சனலா தோணுது. அது ஆக்சுவலா இன்னைக்கு இந்த அதுதான் புதுசா நான் சேர்ந்த அந்த ஒரு டீமை தான் வந்து டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது விஜய் சேதுபதி. எத்தனை வாட்டி சொன்னாலும் சொன்னதேதான் பண்றீங்க, அதனால பிரச்சனைகளும் வருது, அதுக்கு கேள்வி கேட்டாலும் அதுக்கும் சரியான பதில் கொடுக்க மாட்டீங்க. சீரியஸா சொல்றேன், அவங்க எப்படி சவுண்ட் கிட்ட இந்த ரயான் கிட்ட இவங்க இந்த பஞ்ச் கிட்ட எப்படி ஒரு க்ளோஸ் ஒரு பாண்டிங் வச்சிருந்தாங்களோ அதே சேம் பாண்டிங் தான் இப்ப மஞ்சேரி. அதுல ஒரு பார்ட்டா வந்து மிஸ்டர் முத்துக்குமரன் இருக்காரு. சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டடா சொல்றதான்னு தெரியல, ராணுவோட எவிக்ஷன். நான் நேத்து என்ன சொன்னேன் உங்களுக்கு, மஞ்சேரி கன்ஃபார்ம். ஆனா அதுக்கு மேல பவித்ரா இருக்காங்க, அருண் இருக்காரு, விஷால் இருக்காரு, என்ன வேணா நடக்கலாம்னு சொன்னேன். ஆனா பாருங்க, நம்ம நினைச்ச அந்த 3 பேரை தாண்டி எங்க போயிருக்கு அந்த எலிமினேஷனு, ராணுவ கிட்ட போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் தானே இது. இது நம்ம கேள்வி கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்க அன்அபிஷியல் ஓட்டை பார்த்து நீங்க எங்க டிசைட் ஆகுறீங்க, எங்க ஹாட் ஸ்டார் ஓட்ல வந்து அவர் கம்மியா இருந்தாருங்க, அதனால அவரை தூக்கிட்டோங்க அப்படின்னு அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க நம்மளுக்கு. நிறைய பேர் சொல்றாங்க அவன் நடிக்கிறான், கை பிரச்சனை இருக்கிற மாதிரி நடிக்கிறான், சில பேர் சொல்றாங்க பாவம் அப்படின்ட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ராணுவுக்கு இந்த கை பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா அந்த பையனுக்கு இருக்கிற பிசிக்கு அந்த இதுக்கெல்லாம் வந்து மேபி டிடிஎஃப் கூட ஜெயிச்சிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். ஸோ அது ஒரு மைனஸா நான் பாக்குறேன். அண்ட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எந்த பக்கம் ராணுவ சாயிறாரு, எந்த நேரத்துல எப்படி இருக்கிறாரு, இவரை ஜட்ஜே பண்ண முடியலையே அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி மேபி ஆடியன்ஸ்க்கும் அந்த கன்ஃபியூஷன் ஏற்பட்டதுனால அவருடைய கேம் முடிஞ்சிருச்சு போதும் அப்படின்னு நினைச்சு கூட ஓட்டு போடுறத நிறுத்திருக்கலாம். பட் அன்அபிஷியல்ல நான் ஓட்டு பார்க்கும்போது ஹைல தான் இருந்தாரு, ஆனா இப்ப வெளியில இருக்காரு. அது சேனல் தான் வந்து பிபி டீம் தான் பதில் சொல்லணும். ஸோ இப்படி சப்போஸ் அப்படி உண்மையாலுமே ஹாட் ஸ்டார்ல ஓட்டு விழல அப்படின்னா இந்த மாதிரி காரணங்களால அவர் வெளியில வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொருத்தவங்க சண்டே எபிசோட்ல மஞ்சேரி மேம் வெளியில வந்ததா சொல்றாங்க. பட் அவங்க வந்து அன்அபிஷியல் ஓட்ல லீஸ்ட்ல தான் இருந்தாங்க. அதான் புரியல, நல்லா விளையாடுற ஒரு பிளேயர் தான், பட் அந்த பிளேயருக்கு வந்து ஓட்டு போடல ஜனங்க. காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா காப்பாத்தி அவங்களை ஹைல வச்சிருக்கலாம், பண்ணல. சோ அந்த நபர் வந்து சண்டே எபிசோட்ல வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரையும் தவிர்த்து யாரு மேம் எலிமினேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? விஷால பண்ணுங்க எலிமினேஷனு, அருண் கேம் கூட ஒண்ணுமே இல்ல, அருணை பண்ணுங்க. பவித்ராலாம் விளாடுறாங்கன்னு தான் தோணுது கம்பேரிங், இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது. இப்ப இந்த 2-3 வாரமாவே அருண் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. விஷால் அவர் என்ன பண்ணாரு, இந்த 45 மினிட்ஸ் சாப்பிட்டாரு, ஓகே அப்ரிஷியேட்டபிள், சூப்பர். கேப்டன்சி வீக்லயுமே அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதை தாண்டி தர்ஷிகா, அசின் இந்த மாதிரி தவிர்த்து வேற என்ன பண்ணார், இண்டிவிஜுவலா என்ன பண்ணார் விஷால்? நீங்களும் அசின் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே மேம். அதெல்லாம் பண்றது, அடிச்சு விட வேண்டியதான். அவங்கதான் ஒரு செல்ல பேரை வச்சுட்டாங்களே, நம்மளும் கூட சேர்ந்து அடிச்சு விட வேண்டியதா. இவங்க எல்லாம் போயிருக்கலாம்னு தோணுச்சு. அன்னெசரி லோடிங், இது ஒரு லோடு தான் பிக் பாஸ் வீட்டுக்குன்னு எனக்கு தோணுது. சோ போயிருக்கலாம். அருண் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவர் நிறைய இடத்துல அவரோட பாயிண்ட்ஸ் அது தப்போ சரியோ நிறைய இடத்துல நிறைய பேசியிருக்காரு. பட் ஒரு 2-3 வீக்ஸ் அவர் கேம் ரொம்ப லோ ஆயிடுச்சோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது இந்த 2-3 வீக்ஸ்க்கு ஒரு கம்பேக் பயங்கரமா கொடுத்திருந்தாருன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். அந்த கம்பேக்கே இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல சரிஞ்சுக்கிட்டே இருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி இவங்க யாருமே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ வாண்டட் டு கோ ஃபார் அருண் அண்ட் விஷா. அண்ட் வந்து நம்மளோட ராணுவ எலிமினேட் ஆகும்போது ராணவே கேக்குறாரு, என்னடா நான் போறேன், யாருமே கவலைப்படுற மாதிரியே இல்ல அப்படின்ட்டு அவரே வாலண்டியரா கேட்டாரு. இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஹாப்பிங்க ராணுவ போறதுல. இவன் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறான், இவன் என்னன்னு கூட நம்மளால கணிக்க முடியல, வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கானே இத்தனை வாரமா. முத்துக்கெல்லாம் ராணுவ டைட்டில் ஜெயிச்சிருவானோ, இந்த கையெல்லாம் அடிபட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்குமே ஜனங்க முன்னாடி, இவன் திடீர்னு எந்த கையெல்லாம் தட்டுறாங்களே அப்படின்லாம் மனசுல பயங்கரமா ஓடி இருந்திருக்கும். பட் நான் தான் சொல்றேனே, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லேக் ஆஃப் கிளாரிட்டி, ராணுவோட கேம்ல லேக் ஆஃப் கிளாரிட்டி இல்லாததுனாலதான் ராணுவ எலிமினேட் ஆயிட்டாரு. இதெல்லாம் ரீசன்ஸ் இருந்திருக்கலாம் வெளியில வரதுக்கு. அண்ட் வெளியில வந்தாரு, எல்லாருக்கிட்டுமே ஹாப்பியா தான் இருந்தாரு. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் அவருக்கா கத்தும் போது அவர் அவ்வளவு ஜோஷ் ஆயிட்டாரு. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது அதுதான், எனக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கைத்தட்டல் இதெல்லாம் விசில் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது. அதை என்ஜாய் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மனசுக்குள்ள மேபி கஷ்டம் இருந்திருக்கலாம். பட் அதையும் தாண்டி இந்த ஆடியன்ஸோட அப்ளாஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு. அவரோட கான்வர்சேஷன் செய்து அவர்கிட்ட என் படம் இது வச்சுன்னா நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லணும் சார் அப்படி இப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் ஹேண்டில் பண்ணாரு. ஓகே ஃபைன். அவரோட ஜேர்னியுமே பாக்கிறதுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லா. கடைசியில பாய் சொல்லிட்டு போகும்போது தோணுது பாருங்க நம்ம கண்டஸ்டன்ஸ், ஐயோ டிடிஎஃப் யார் வின்னர்னு கேட்கலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிரீனை ஓபன் பண்ணுங்க அப்படின்றதா, டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் அது தோணல சார், இல்ல சார் நீங்களே கேட்பீங்கன்னு நினைச்சோம். சில பேர் எங்களுக்கு தோணவே இல்லை சார் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க. அப்புறம் டிடிஎஃப் வின்னர் யாருன்னும் போது அதே எப்படி நம்மால் சொல்வாரு, சண்டே எபிசோட ஓட்டணும்ல, வேற என்ன இருக்கு சொல்லுங்க பேசுறதுக்கு. சண்டே எபிசோடுக்கு டிடிஎஃப் ரிவீலிங் நடக்கும். அண்ட் நான் கேள்விப்பட்டேன் டிடிஎஃப் டைரக்டா வீட்டுக்குள்ள இவரே போய் அந்த கார்டை வந்து ஜெயிச்ச ஒரு நபருக்கு, அதாவது ரயான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து
அவர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பரவலா வருது. ஸோ அப்படி கொடுத்திருந்தால் ரயானுக்கு வெல் டிசர்வ் பர்சனுக்கு தான் அது போயிருக்குன்றது ரொம்ப ஹாப்பி. அண்ட் சேது அவர்களை வந்து டே 1 பார்த்தாங்க. ஸோ இன்னைக்கு அவரை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ஒரு செம்ம ஹாப்பியா இருந்திருக்கும் கண்டஸ்டன்ட்க்கு. அங்கேயுமே பயம் பதட்டம் பயங்கரமா அதெல்லாம் நடந்து போய் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரயான் வாங்கும் போது மற்றவங்களுக்கு நிறைய பேர் வைத்தறிச்சலா இருந்திருக்கும். ஐயோ நம்ம போராடி இருக்கலாமே, போயிடுச்சே, இவன் டைரக்டா வைல்ட் கார்ட்ல வந்து டிக்கெட்டு பின்னால வாங்கி போயிட்டானே டைரக்டா ஃபைனலுக்கு, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தலையெழுத்து என்ன அப்படின்னு கூட நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஐயோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா அது நம்மளுக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து அந்த பாயிண்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து ரயானும், செகண்ட் பிளேஸ்ல முத்துக்குமரன் இருந்ததா சொல்றாங்க. அதுதான் நானும் பார்த்தேன். சேது அவர்கள் வீட்டுக்குள்ள போயிருக்காரு சண்டே எபிசோட், அதெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு என்னன்னு சொல்லிட்டு பாத்துருவோம். நம்ம ராணவ் என்ன சொன்னாருன்னா, நான் வெளியில வந்துட்ட பிறகு ரயானை பார்த்துட்டு, ரயான் ARM மறந்துடாத, டைட்டில் வின் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷஸ் வந்து சொல்றாங்க. அது நீங்க பாத்தீங்களா மேம்? எப்படி இருந்தது? பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ராணவ் அப்படின்னும் போது அவருதான் சொல்லிக்கிட்டாரு ARM அப்படின்னும் போது போன சீசன் ஆச்சுன்னா. ஸோ இந்த சீசன் வரும்போது ஆறுன்னும் போது அவர் தானே ராணவ். ஸோ ராணவன் ஒன்று இருந்தது. இப்போ எலிமினேட் ஆனோடனே அந்த ஸ்பேஸ்ல வந்து ரயான் ஃபீல் ஆயிருக்காருல்ல, அவரோட இனிஷியல வந்து 6ல ஸ்டார்ட் ஆகுறதுனால அது பண்ணிடுறா, நீ எடுத்துடுறா அப்படின்னு, நீ வேற கம்முன்னுடுறா. அதாவது என்னன்னா ஆல்ரெடி டிக்கெட் ஃபினாலே கதையே என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை விட்டுட்டு நீ பேசினதுக்கு போயிட்டு சரி பார்க்கலாண்டா போடா, நீ ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. பட் அவங்க எதை வச்சு பேசினாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ராணவ் அவருக்காக நினைச்சு கூட பேசியிருக்கலாம். பட் அவங்க பேசின மாதிரி 6ன்ற ஒரு நபருக்கு தான் வந்து டிக்கெட் ஃபினாலே போகுது. பட் அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டா நம்ம ஊர் உலகத்துக்கே தெரியும் இந்த சீசன் வந்து அதிகபட்சமான 99.9% வந்து வாய்ப்புகள் வந்து முத்துக்குமரனுக்கு தான் இருக்கு. பட் ஒரு சந்தோஷம் என்னன்னா அட்லீஸ்ட் ரயான் வந்து டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு பெருமை கிடைக்கும்ல. சோ அந்த கேட்டகரியில வேணா இந்த ARM நம்ம எடுத்துட்டு வந்து அதுல சொல்லிக்கலாம். இன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நிறைய பேசிட்டோம். சோ நாளைக்கு என்ன நடக்க போதோ நீங்க ஹிண்டும் கொடுத்தாச்சு. சோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.